ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு. நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோம். தம்ப்நெயில் பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. ஸ்பேர் மார்க்கெட் போனது, அங்கே என்ன வாங்கினேன் அப்படின்றது, சிங்க் ஏரியாவை கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணுறதுன்னு அதெல்லாம் தான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அதுக்கு முன்னாடி ரீசெண்டாக ஒரு டெக்கர் பீஸ் வாங்கியிருந்தேன்னு சொல்லியிருந்தேன். அதை அங்கே இங்கேன்னு வச்சு பார்த்துட்டு ஃபைனலாக உள்ள என்டர் ஆனதுமே ரைட் சைடு இருக்க வாலில் தான் நான் வந்து பிளேஸ் பண்ணியிருக்கேன். வாலில் சென்டராக பிளேஸ் பண்ணணும். அது கொஞ்சம் மேலே தூக்கி மாட்டிட்ட மாதிரி எனக்கு தெரியுது. வீடியோவில் உங்களுக்கு தெரியுதான்னு சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த கீ ஹோல்டரும் ரொம்ப நல்லா இருக்குங்க. இதுவும் நான் ஆன்லைனில் தான் வாங்கினேன். டெக்கர் பீஸை 700 சம்திங்க்கு நான் வாங்கினேங்க. குவாலிட்டி அந்த மாதிரி தான் இருக்க போகுதுன்னு நினச்சேன் கீ ஹோல்டருக்கு. பட் நிஜமாவே குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருக்குது கீ ஹோல்டருக்கு. அதை வந்து 240-250 ருபீஸ்க்கு தான் நான் வாங்கினேன். ரொம்ப நல்லா இருக்குது. லாஸ்ட் வீக் சாட்டர்டே வந்து ஆஃபீஸ் இருந்ததுங்க. சண்டே ஒரு நாள் தான் லீவ் விட்டுருந்தாங்க. அன்னைக்கு எங்கேயும் போவேனான்னு நினச்சோம். பட் எங்களால் இருக்கவே முடியல. சண்டேன்றதுனால எங்கே போனாலுமே கூட்டமாக தான் இருக்கும். சரி, கூட்டமே இல்லாத இடத்துக்கு எங்கே போகலான்னு யோசிச்சப்போ தான் இருக்கவே இருக்கு நம்ம பக்கத்தில் மரீனா மால். அங்கேயே போவோம்னு சொல்லிட்டு கிளம்பியிருந்தோம். நான் இப்போ தான் செகண்ட் டைம் போகிறேங்க. ஃபர்ஸ்ட் டைம் போனப்போ ஹோம் சென்டர் போகணுன்றதுக்காக போயிருந்தேன். பட் அப்போ போனப்போ ஸ்பேர் மார்க்கெட் பார்த்துருந்தேன். அப்போ போக முடியல. அதனால இன்னைக்கு அதுக்குன்னே கிளம்பியிருந்தோம். நம்ம வீட்டு பால்கனியில் ஒரு மலை தெரியும் இல்லையா? நீங்கள் வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. அந்த மலையை தான் இப்போ நம்ம கிராஸ் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம வீடு நார்த் ஃபேஸிங் அப்படின்றதுனால சூரியன் வரதும் தெரியாது, சூரியன் மறையிறதும் தெரியாது. பட் காற்று வெளிச்சோன்னு ரெண்டுத்துக்குமே பஞ்சம் இருக்காது, நல்லா இருக்கும். இப்போ இன்னைக்கு ஈவினிங் டைம்ல கிளம்புனதுனால சூரியன் மலையில மறையிறதை எங்களால பார்க்க முடிஞ்சது. அப்படியே உங்களுக்கு நான் அதை ஷேர் பண்ணியிருக்கேன். பாருங்க, இதெல்லாம் நம்மளோட சின்ன வயசுல நம்ம ஊர் பக்கமே பார்த்துருப்போங்க கிராமத்துல. பட் இங்க சென்னை வந்து இதெல்லாம் பார்க்கறதுக்கு ஏதோ பெரிய அதிசயம் மாதிரி நான் வாயை பொழுந்து பார்த்துட்டு இருந்தேன். ஆக்சுவலாக ஸ்பேர் மார்க்கெட் அப்படின்றது ஒரு பெரிய பிராண்டட் ஷாப் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். ஹோம் சென்டர் மாதிரி, டிமார்ட், ரிலையன்ஸ் மாதிரி தான் இருக்கும் அப்படின்றது எனக்கு தெரியாதுங்க. நான் ஒரு சில பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் அங்கே போனால் அஃபோர்டபுளாக இருக்கும் அப்படின்னு. அதே மாதிரி தாங்க, டிமார்ட், ரிலையன்ஸ் எல்லாம் விட இங்கே நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது. அது இல்லை இது இல்லைன்னு சொல்லவே முடியாது. எல்லாமே இங்கே கிடைக்குது. ஒரு சில ப்ராடக்ட் மட்டும்தான் கொஞ்சம் காஸ்ட்லியாக எனக்கு தெரிஞ்சது. இப்போ ரீசெண்ட் டேஸ்ல இந்த மெலமைன் மெட்டீரியல் மேல ரொம்பவே பைத்தியமா இருக்க. எங்க போனாலும் ஒரு தடவை அதை பார்த்துட்டு தான் வர்றது. ஆரம்பத்துல ஃபுல்லாவே ஸ்டீல் கிச்சனா இருக்கணும்னு சொல்லி தான் ஸ்டீல் டப்பாவா யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அது போர் அடிச்சு போனதுக்கு அப்புறமா நம்ம ஃபுல்லா கிளாஸுக்கு மாறிடுவோம்னு சொல்லி இப்போ ஸ்டீல் எல்லாம் ஒழிச்சு கட்டிட்டு கிளாஸுக்கு மாறி இருக்கேன். இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா மெலமைன் வாங்க ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். சீக்கிரமா செராமிக்கும் தாவிடுவேன்னு பார்க்கலாம். நம்ம ஹோம் மேக்கரா இருக்க லேடிஸோட மைண்ட் செட் எல்லாமே இப்படிதாங்க இருக்கும். ஏதாவது ஒன்று கலட்டணும், அப்படி இல்லையா ஏதாவது ஒன்று மாட்டணும், இல்லைன்னா ஏதாவது இடத்த மாத்தி வைக்கணும். அப்படி இருந்தாதான் அந்த நாளே ஓடும். அதிகமா நம்ம இருக்கிறதே பாத்தீங்கன்னா அந்த நம்மளோட வீட்டுல தான். அந்த வீட்டை நமக்கு பிடிச்ச மாதிரி மாத்திக்கிறதுல பெருசா ஒன்றும் தப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இவ்வளோ கம்மியா இருக்கேன்னு சொல்லி நானே ஷாக் ஆகி பார்த்தது அப்படின்னா இந்த கிளாஸ்ல இருக்க ஆயில் கண்டெய்னர் தாங்க. வாங்கிட்டு வந்திருக்கலாம். பட் எல்லா கிளாஸ் கண்டெய்னர்லயுமே அந்த மூடி மட்டும் கொஞ்சம் லூஸா இருந்தது. ஆல்ரெடி வச்சிருக்கோம், திரும்ப எதுக்கு வாங்கணுமே, இங்கே தானே இருக்கு, வேணும்னா வாங்கிக்கலான்னு வந்துட்டேன். நான் மேக்ஸிமம் நான்ஸ்டிக் பாத்திரம்லாம் யூஸ் பண்ண மாட்டேங்க, அவாய்ட் பண்ணிடுவேன். பட் ஒரு சில ரெசிபி எல்லாம் நான்ஸ்டிக்ல பண்றது கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கும். இப்போ ஸ்வீட் ரெசிபி எல்லாம் பண்ணணும்னா நான்ஸ்டிக்ல பண்ணா ஒட்டாம வரும், பாலெல்லாம் சேர்த்து பண்றப்போ. அண்ட் ஃபிஷ் ஃப்ரை எல்லாம் பண்றப்போ நான்ஸ்டிக்னா மசாலா வந்து அந்த பேன்ல ஒட்டாம ஈஸியா வரும். அதனாலதான் அது உடம்புக்கு நல்லது இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அது வாங்குறதுல கொஞ்சம் பிராண்டடா பார்த்து வாங்குவோம் தான் பார்த்துட்டு இருக்கேன். பட் இன்னும் வாங்கலை. இங்கேயும் பார்த்துருக்கேன். கிளாஸ் மெட்டீரியல்ல நீங்க ஏதாவது வாங்கணும்னா அதுக்கான பெஸ்ட் பிளேஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் டிமார்ட்டை சொல்லுவேன். இதுவே ஸ்டீல் ஐட்டம்ஸ் ஏதாவது வாங்கணும்னா நான் ரிலையன்ஸை சொல்லுவேன். ஏன்னா நான் பார்த்ததுலேயே ஸ்டீல் ஐட்டம்ஸ் அங்கதான் நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது. பட் ரிலையன்ஸுக்கு அடுத்தபடியா ஸ்டீல் ஐட்டம்ஸ்லாம் வாங்குறதுக்கு ஸ்பேர் பெஸ்ட்னு சொல்லுவாங்க. நிறைய குமிச்சு வச்சிருக்காங்க. நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும். அந்த இடத்துல லேடிஸ் மட்டும் இல்லைங்க, ஜென்ஸும் நின்றுட்டு பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கே ஆச்சரியமா இருந்தது அதெல்லாம் பார்க்கும்போது. ப்ராடக்டோட ப்ரைஸ் டேக் எல்லாம் நான் வீடியோலேயே கவர் பண்ணியிருக்கேன். எல்லாமே 500 தான் இருக்கு. நாம வாங்குற மாதிரி தான் இருக்கு. ஸோ உங்க யாருக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா ஒரு தடவை போய் பார்த்துட்டு வேண்டியதை நீங்க வாங்கிட்டு வரலாம். அப்புறம் வீட்டுக்கு தேவைப்படுற பொருள்லயே ஒரு 200-300 இருக்கிற பொருள் எல்லாமே இந்த மாதிரி கடைக்கு வரும்போது நான் வாங்கி வச்சிருவேங்க. ஏன்னா இந்த மாதிரி கடையில எல்லாம் கொஞ்சம் ஆஃபர்ஸ் போட்டிருப்பாங்க, 10 rupees 20 rupeesனு. ஸோ எப்படியும் அதெல்லாம் தேவைப்பட போகுதுதான்னு சொல்லிட்டு ஸ்டாக் இருந்தாலுமே நான் வரும்போது வாங்கி வச்சிருவேன். நெயில் பாலிஷ் எல்லாமே 3 பீஸ் 100 rupeesனு ஆஃபர் போட்டிருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கறதுக்கு நல்லா கிளாஸியா இருந்தது, கலர்ஸும் நல்லா இருந்தது. நான் எனக்குன்னு விரும்பி போட்டுக்கிறது இந்த நெயில் பாலிஷ் மட்டும்தான். ஸோ பிடிச்ச கலரா 3 வாங்கிட்டு அப்படியே மளிகை சாமானும் கொஞ்சம் தேவைப்பட்டது, அதையும் வாங்கிட்டு வந்தேன். அப்படியே அடுத்த நாள் வீடியோவை கண்டினியூ பண்றேங்க. வீடியோவை அந்த வால்யூமோடய கொடுக்க முடியாது. ஏன்னா நம்ம பில்டிங்ல வேலை நடந்துட்டு இருக்கு. பக்கத்துல அம்யூனிட்டிஸ் வேலை எல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்கு. ஸோ எங்க பார்த்தாலும் ஒரே சவுண்டா இருக்கிறதுனால நான் வாய்ஸ் ஓவர்லயே கவர் பண்ணியிருக்கேன். நம்ம வீட்டு கிச்சன்ல ரைட் சைடு கார்னர்ல தான் சிங்க் பிளேஸ் பண்ணியிருக்கோம். அந்த சிங்க்குக்கு மேல ஒரு பெரிய விண்டோ இருக்குங்க. அதுல 2 டோர் இருக்கு. அந்த 2 டோர்ல ஏதாவது ஒன்று நான் ஃபுல் டே ஓப்பன் பண்ணி வச்சுப்பேன். ஈவினிங் 6 மணிக்கு மேல தான் அதை க்ளோஸ் பண்ணிப்பேன். ஏன்னா கொசு வருமேன்ட்டு.
அண்ட் 4th ஃப்ளோரில் வேற இருக்கிறதுனால வெளிச்சம் காத்துக்கலாம் பஞ்சமே கிடையாதுங்க. நான் சிம்னி ஆன் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. இருந்தாலும் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன்றதுனால அப்பப்போ சமைக்கும் போது ஆன் பண்ணிப்பேன். அதுலேயும் ஒரு சில நேரம்லாம் சமைக்கும் போது ஆன் பண்ண மறந்துடுவேங்க. முடிய போகிற ஸ்டேஜில் ஞாபகம் வந்து ஆன் பண்ணுவேன். மேலே அந்த இன்டீரியர் யூனிட் போட்டுக்கிறதுனால சிம்னி யூஸ் பண்ணி தான் ஆகணும், இல்லைனா என்ன பிசுக்கு ஆகும்னு சொல்கிறாங்க. ஸோ வீடியோ பார்க்குற யாராவது இன்டீரியர் பண்ண வீட்டுக்கு சிம்னி யூஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் இப்போ அந்த விண்டோவில் இருக்கிற பொருள் எல்லாத்தையும் எடுத்துட்டு விண்டோவில் இருக்க கம்பி அப்புறம் கிளாஸ் அது எல்லாத்தையுமே நல்ல ஒரு மைக்ரோ ஃபைபர் கிளாத் வச்சு தொடச்சிட்டேங்க. எனக்கு விண்டோலையே எக்ஸாஸ்டர் பிளேஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி நல்ல வென்டிலேஷன் இருக்கிறதுனால நான் அந்த இடத்துல எக்ஸாஸ்டர் வைக்கலைங்க. சின்ன சின்ன பூச்சியெல்லாம் வராமல் இருக்கிறதுக்காக ஒரு அட்டையில் கிஃப்ட் பேப்பர்லாம் கவர் பண்ணி அந்த இடத்துல ஒட்டி வச்சிருக்கேன். இப்போ விண்டோ ஃபுல்லாவே நல்லா தொடச்சி எடுத்துட்டேன். நான் அந்த ஃபயர் பிளேஸ் ஆர்கனைஸ் பண்றதுக்காக இந்த கிராஸ் மேட் வாங்கியிருந்தேன் இல்லையா, அப்பவே இந்த விண்டோக்கும் போடணும் அப்படின்ற ஐடியால இதுக்கும் சேர்த்து தான் வாங்கியிருந்தேன். இந்த கிராஸ் மேட் வந்து பக்கத்தில் இருக்க ஷாப்பில் தாங்க வாங்கினேன். ஆன்லைனில் வாங்கினா எப்படி இருக்கும் குவாலிட்டின்றது எனக்கு தெரியாது. இதுவே நம்ம கடையில் போய் வாங்கினோன்னா டச் பண்ணி பார்த்து ஃபீல் பண்ணி பார்த்து வாங்கிக்கலாமே அப்படின்னு தான் கடையிலே வாங்கிட்டேன். நீங்கள் வாங்குற மாதிரி ஐடியாவில் இருக்கீங்க அப்படின்னா எந்த இடத்துல போட போகிறீங்களோ அந்த இடத்த மெஷர் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணி வாங்கிட்டு வந்துடுங்க. நான் வந்து இப்போ இந்த விண்டோ சைஸ் ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால கடையில் கட் பண்ண முடியாது. ஸோ வாங்கிட்டு வந்து இதுக்கேற்ற மாதிரி அளவெடுத்து நான் கட் பண்ணியிருக்கேன். இது கட் பண்ணுறது தான் ரொம்ப பெரிய விஷயமா இருந்ததுங்க. ஒரு வழியாக ஒரு அரை மணி நேரம் போராட்டத்துக்கு அப்புறமா நான் இதை கட் பண்ணி கரெக்டாக போட்டுட்டேங்க. அதுலேயும் இந்த விண்டோக்கு இடையிலலாம் கம்பி இருக்கிறதுனால அந்த கேப்பெல்லாம் என்னால் ஃபில் பண்ண முடியலை. நானும் அந்த சின்ன கேப்பை கை வச்செல்லாம் கவர் பண்ண முடியுமான்னு பார்த்தேன், பட் முடியலை. அது க்ளோஸ்அப்பில் பார்த்தா தான் தெரியும், ரொம்ப லாங்கில் பார்த்தா தெரியாது, அப்படியே இருக்கட்டும்னு விட்டுட்டேன். இந்த சிம்பிளாக இருந்த விண்டோ இந்த ஒரே ஒரு கிராஸ் மேட் போட்டதும் அவ்வளோ அழகாக இருந்ததுங்க, நல்லா க்ரீனிஷாக. இந்த மேட்டில் நல்லா திக்காக ஸ்டிச்சஸ் போட்டிருக்காங்க. அந்த ஸ்டிச்சஸ் போட்டிருக்க லைன்லேயே நம்ம கட் பண்ணோன்னா ஈஸியாக கட் பண்ணிடலாம். பட் குறுக்கால கட் பண்ணும்போது அந்த ஸ்டிச்சஸ் வந்து பிரிஞ்சிருது இல்லையா, அதனால நம்ம கையால் லைட்டாக இழுக்கும் போதே அந்த கிராஸ் எல்லாமே வந்துடுது. நம்ம ரொம்ப குட்டி பீசஸாக கட் பண்ணுறப்போ நிறைய வேஸ்டேஜ் போகுதுங்க. நான் ஒரு 600 சம்திங் கிட்ட இந்த மேட் வாங்கியிருந்தேன். இதில் இவ்வளோது வேஸ்ட் ஆனது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. அதெல்லாம் ரியூஸ் பண்ண முடியுமான்னு பார்த்தேன், பட் அந்த ஸ்டிச்சஸ்லாம் கலண்டு வந்துடுறதுனால திரும்ப அதை ரியூஸ் பண்ண முடியாதுன்னு தூக்கி போட்டுட்டேன். இப்போ மேட் போட்டதுக்கு அப்புறமா நான் இப்போ ரீசெண்டாக விண்டோ பேஸ்கெட் வாங்கியிருந்தேன், அதையும் மாட்டி விட்டுட்டேன். அதில் டெய்லி பாத்திரம் கழுவுறதுக்கு யூஸ் பண்ணுற சோப் வாட்டர், ஸ்க்ரப்பர் எல்லாம் வச்சிருக்கேன். பாப்பாவோட வாட்டர் பாட்டில்ஸ் எல்லாம் கழுவுறதுக்கு ஒரு ப்ரஷ் வச்சிருக்கேன். அதை அடிக்கடி யூஸ் பண்ண மாட்டேன், அதனால உள்ளேயா தூக்கி வச்சுட்டு வைப்பர் வந்து நம்ம டெய்லி யூஸ் பண்றதுனால ஒரு எஸ்யூக் மாட்டி பக்கத்திலே இருக்கிற மாதிரி மாட்டியிருக்கேன். எனக்கு வந்து அந்த விண்டோ ஃபுல்லாகவே லைவ் பிளான்ஸ் வச்சு ஆர்கனைஸ் பண்ணணும் அப்படின்றது தாங்க ஆசை. நான் இந்த வீடு பார்க்க வரும்போதே அந்த விண்டோ பார்த்தோன்னே டிசைட் பண்ணிட்டேன். பட் நம்ம வீட்டில் 2 இல்லைனா 3 மணி பிளான்ட் தான் இருக்குது. கடையில் வாங்கணும்னா ஒரு 200-300 சொல்கிறாங்க ஒரு மணி பிளான்ட்டே. இப்போதைக்கு அவ்வளோ பட்ஜெட் இல்லை. ஸோ நம்ம வச்சிருக்கிறதுலையே வளர வளர அதுலேருந்து எடுத்து ப்ரொபகேட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இப்போதைக்கு ஒரே ஒரு மணி பிளான்ட்லேருந்து இந்த சின்ன பிரான்ச்சஸ் மட்டும் கட் பண்ணி வைக்க போகிறேன். நீங்கள் மணி பிளான்ட்லாம் ப்ரொபகேட் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்து கவனமாக கட் பண்ணுங்க. ஏன்னா இலை வருது இல்லையா, அந்த இலைக்கு மேலேயும் கீழேயும் கொஞ்சமா கேப் விட்டு கட் பண்ணீங்கன்னா அதுலேருந்து புது இலையெல்லாம் வர ஸ்டார்ட் ஆகும். நான் இப்போதைக்கு தண்ணியில தான் வைக்க போறேன். என்கிட்ட யூஸ் பண்ணாத வேஸ்ட் கிளாஸ் டம்ளர் ஒன்று இருந்தது, அதுல தண்ணி நிரப்பி தான் இதை வச்சிருக்கேன். மண்ணிலெல்லாம் வைக்கணும்னா இன்னும் கொஞ்சம் பெரிய பாட்டில் வைக்கிற மாதிரி இருக்கும். பெரிய பாட்டில் வைக்கிற அளவுக்கு அங்கே இடம் இல்லைங்க, ரொம்பவே சின்னதா நேரோவா தான் இருக்கு. இப்போ நான் கிளாஸ் டம்ளர் வச்சிருக்கேன் இல்லையா, இதே மாதிரி ஒரு 4 டம்ளர் வச்சா போதும். பார்க்கறதுக்கு நல்லா கிரீனிஷா அழகா இருக்கும். அந்த ஜன்னல் வழியா காத்தடிக்கும் போது அந்த பிளான்ட் எல்லாம் அந்த காத்துக்கு ஆடும் இல்லையா, அதை பார்க்கும்போது அவ்வளோ நல்லா இருந்ததுங்க. இந்த சைடு கார்னர் கொஞ்சம் காலியா இருந்த மாதிரி இருந்தது. கையில என்கிட்ட ஆர்டிஃபிஷியல் பிளான்ட் இருந்தது, கொஞ்சம் ஒயிட் கலர் மிக்ஸ் ஆன மாதிரி இப்போ வச்சா பார்க்கறதுக்கு நல்லா இருக்குமே, அதையும் செட் பண்ணிட்டேன். இப்போ எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போதைக்கு கையில இருந்ததை வச்சு ரொம்பவே சிம்பிளா நான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேங்க. வீடியோ பார்க்குறவங்களுக்கு ஏதாவது ஐடியாஸ் இருந்ததுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க, அதையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்படியே ஸ்பேர் மார்க்கெட்ல வாங்கினதே என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு ஆட் பண்ணிடுறேன். ரொம்ப பெருசாவோ இல்லை அதிகமாகலாம் வாங்கலைங்க. எனக்கு எது ரேட் கம்மியாக தெரிஞ்சதோ அதை மட்டும் வாங்கிட்டு வந்திருக்கேன். நல்லா ஒரு டார்க் பிளாக் கலர்ல மெலமைன் மெட்டீரியல்ல இருக்கக்கூடிய ஒரு பெரிய பவுல் அண்ட் 2 பிளேட் வாங்கியிருக்காங்க. இது 3மே ஆஃபர் பிரைஸ்ல 300க்கு வாங்கினேன். பை 1 get 2 அப்படின்ற ஆஃபர்ல. யூஸ்வலா பிளாக்னாலே எல்லாருக்கும் பிடிக்கும், எனக்கும் பிடிக்கும். பட் எங்க வீட்டில் பிளாக் கலர்ல நாங்கள் போட மாட்டோம் ட்ரெஸ்ஸஸ்ல. ஸோ கிச்சன் செட்லையாவது வாங்குவோமே தான் இப்போ பிளாக் கலர் வாங்கியிருக்கேன். கிச்சனுக்குன்னு மொத்தமாக 2 ப்ராடக்ட் தான் வாங்கியிருக்கேன். அந்த 2லேயும் எனக்கு ரொம்ப பிடிச்ச ப்ராடக்ட் அப்படின்னா இந்த செட் ஆஃப் 4 ஸ்டோரேஜ் பேஸ்கெட்டை நான் சொல்லுவேங்க. வீடியோஸை ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நம்ம வீட்டில் பல்கான மளிகை ஜாமான்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய டப்பா வச்சுருக்கேன் இதே டைப்பில். அதோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 16 லிட்டருங்க. பட் இந்த பாக்ஸோட கெப்பாசிட்டி ஒரு பாக்ஸுக்கு 5 லிட்டர் வரும், 4 பாக்ஸுக்கு மொத்தமாக சேர்த்து 20 லிட்டர் வரும். குவாலிட்டியெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. அந்த அளவுக்கு ஏர் டைட்டாலாம் இருக்காதுங்க. நீங்கள் பிரித்து வச்ச மசாலா பாக்கெட்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு இது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். பேஸில் வீலெல்லாம் இருக்காதுங்க. பட் ட்ராக் பண்ணுறப்போ தேஞ்சி போகாமல் இருக்கிறதுக்காக 4 பக்கம் புஷ் கொடுத்துருக்காங்க. இதோட ஆக்சுவல் ப்ரைஸ் 1200 சம்திங். நான் வாங்கினது 500க்கு ஆஃபர் ரேட்டில்.
அப்புறம் வீட்டுக்கு தேவையான எண்ணெய், பாஸ்மதி ரைஸ், உளுந்து இதெல்லாமே லூஸில் வாங்கிட்டு வந்திருக்கேன். இதெல்லாம் வாங்குறப்போ கொஞ்சம் காசு கொஞ்சம் கம்மியாகும். அப்புறம் நெயில் பாலிஷில் பர்பிள் கலர், டார்க் பிங்க் அண்ட் பெய்ஜ் கலரில் 3 கலர் வாங்கியிருக்கேன். இப்போ நான் வாங்கியிருக்க பொருள் எல்லாமே எடுத்து வைக்க போகிறது கிடையாது. எல்லாத்தையும் ஸ்டிக்கர் ரிமூவ் பண்ணி வாஷ் பண்ணி கையோட யூஸ் பண்ணிட போகிறேன். ஸோ வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.